வெல்கம் டு பிரைடல் டிசைனர். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெவி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸோட நெக்கு எப்படி ஒர்க் பண்ணோங்கிறது பார்த்தோம். இப்போ இதுக்கான ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து ஒன்லி பீட்ஸ் அண்டு ஸ்டோன்ஸ் வச்சு ஹெவியாக ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா பார்டரே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பார்டர்லேயே நம்ம 2 போர்ஷனாக பிரித்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்போ ஸ்லீவ் தான். நம்ம இந்த பார்டருக்கு மேலே தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவை வந்து நம்ம ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. பார்டருக்கு மேலே தான் இப்போ நம்ம ஒர்க்கே பண்ண போகிறோம். பார்டருக்கு மேலே ஃபஸ்ட்டு சுகர் பீட் ஒரு லைன் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு நெக் டிசைனுக்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். சுகர் பீடு ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பெரிய சைஸ் பீடு ஒரு லைன் போட்டுக்கலாம். பெரிய பீடு ஒரு லைன் முடிச்சுட்டு திரும்பி சுகர் பீடு ஒரு லைன் கொத்துக்கலாம். இது பார்க்கவே ஒரு குட்டி பார்டர் மாதிரி தான் இருக்கும் நம்ம போட்டிருக்கிறது. நம்ம மேலே பார்த்தோம்னா குட்டி குட்டி பாக்ஸஸாக ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸஸ் ஃபுல்லாக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ சுகர் பீடு தான் நமக்கு சுகர் பீடு வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு லைன் இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் இதே மாதிரியே நம்ம இந்த ப்ளவுஸ் ஸ்லீவ் ஃபுல்லாகவே பீட்ஸ் தான் கொக்கணும். இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற வீடியோ என்னால் காமிக்க முடியாது. ஸோ எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டிசைன் ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இதை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு மட்டும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி பாக்ஸஸாக வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அந்த பாக்ஸ்குள்ளே வந்து 2 விதமாக வந்து நம்ம டிசைன் ஃபில் பண்ணியிருக்கோம். ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம், ஒரு இதில் வந்து ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள லைன் ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் பெரிய பீடு ஒன்று சுகர் பீடு ஒன்று வச்சு ஒரு அரும்பரும்பாக உள்ள மாதிரி டிசைன் வச்சு நாட் பண்ணியிருக்கோம். அண்ட் அனதர் பாக்ஸ் வந்து குந்தன் ஸ்டோன் அண்டு ஃப்ரேம் வச்சு ஒட்டுவோம் இல்லையா, அந்த ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா குந்தன் ஸ்டோன் வந்து நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்போசிட் சைடு உள்ள மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் அண்டு இங்கேயும் ஒயிட் கலர் ஸ்டோன். அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் சக்கரி இருக்கு இல்லையா, அந்த சக்கரி வச்சு அது மேலே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து இந்த பீட், ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோன். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் லைன் ஃபுல்லாகவே வந்து பீட், ஒரு பாக்ஸ் லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். இந்த ஸ்லீவோட பார்டர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னா, நம்ம சேம் நெக்குக்கு என்ன டிசைன் பண்ணோமோ அதே தான் பண்ணியிருக்கோம். பட் இதில் இந்த ஜரி த்ரெட்டு அண்டு சில்க் த்ரெட் வச்சு கொடுத்தது மட்டும் தான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஜரியில் 2 லைன் அண்டு சில்க் த்ரெட்டில் 2 லைன் கொடுத்துட்டு சேம் அஸ் பேக் நெக்கில் எப்படி ஃப்ரண்ட் நெக்கில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு சுகர் பீட் அண்ட் ஸ்டோன் செயின் அண்ட் சுகர் பீட் அண்ட் இது வந்து ஒரு 1 இன்ச் அளவு கேப் இருக்கும். அண்ட் தென் சுகர் பீட், ஸ்டோன் செயின் அண்ட் சுகர் பீட் அண்ட் பெரிய சைஸ் பீட் வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி கொடுத்துருக்கோம். உள்ளார உள்ள பாக்ஸஸ் எல்லாமே
ஃப்ரண்ட் நெக்கில் பேக் நெக்கில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெட் கலர் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ப்ளவுஸே வந்து ரெட் கலர் அப்படின்றனால நான் கொடுக்கல. இது பார்டர் வந்து ஃபுல்லாகவே கோல்டன் சரி இருக்குது அப்படின்றனால எக்ஸ்ட்ரா இதில் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன், நல்லா ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக. இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருந்துச்சு. இந்த பார்டருக்கும் அண்ட் இந்த டிசைனுக்கும் உள்ள கேப் வந்து நான் அப்படியே தான் விட்டுருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோன்னு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். முடிஞ்சால் நான் இது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி காமிக்கிறேன். நம்ம அனதர் டிசைன்டு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது இந்த ப்ளவுஸோட பேக் நெக்கு. இது எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ண நெக் மேலே வந்து ஜரியில் 2 லைன் கொடுத்தாச்சு. இது சாரீ வந்து ஃபுல்லாகவே வந்து மெரூன் கலர் தான். ஸோ நம்ம எந்த கலருமே இதை யூஸ் பண்ணல. எல்லோ கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஜரி பக்கத்துலேயே எல்லோ கலரில் சில்க் த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஒரு லைன் ஃபுல்லாகவே சுகர் பீடு கொடுத்து முடிச்சாச்சு. அதை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய சைஸ் பீடு வந்து கொடுத்துருக்கோம். இந்த பெரிய சைஸ் பீடு கொடுத்து முடித்தோடனே திரும்பவும் சுகர் பீடு தான் கொடுத்து முடிச்சிருக்கோம். ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே இதே மாதிரி டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய பீடு ஒரு சுகர் பீடு வச்சு தனித்தனியாக நாட் பண்ணியிருக்கோம். அருமருமாக இருக்கும் பார்க்கவே. அண்ட் தென் நம்ம இப்போ முன்னாடி போட்ட ப்ளவுஸ் ஸ்லீவோட இந்த பாக்ஸஸ்குள்ளேயே வந்து நம்ம இதே டிசைன் தான் போட்டிருந்தோம். அதே தான் இந்த நெக் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கையில். அண்ட் இந்த பிளேஸில் வந்து ஒரு குட்டியாக மோட்டிஃப் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் இது திலகம் ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இது மாதிரி போட்டிருக்கேன். நம்ம இதில் வந்து எந்த கலருமே யூஸ் பண்ணல அப்படின்றனால ஸ்டோன் வந்து சேமஸ் ப்ளவுஸ் கலர்லேயே கொடுத்துருக்கேன், மெரூன் கலரில். இந்த ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின், ஒயிட் ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் திரும்பவும் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். நம்ம நெக்கில் எப்படி இந்த டிசைன் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த திலகம் ஷேப்பு சுற்றிலும் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கேப் விட்டு இந்த கேப் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கு புட்டா வந்து கலர் யூஸ் பண்ணாததுனால இது புட்டாவும் வந்து நான் பீட்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்கேன். இந்த பெரிய சைஸ் பீடு இருக்கு இல்லையா, அந்த பீடே கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருக்கேன். இது போட்டோன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதான் இந்த ப்ளவுஸோட வந்து ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம பேக் நெக்கில் என்ன கொடுத்தோமோ அதே தான். ஜரியில் 2 லைன் அண்ட் சில்க் த்ரெட் 2 லைன் அண்ட் தென் சுகர் பீட் ஒரு லைன், பெரிய சைஸ் பீட், திரும்பவும் சுகர் பீட். அதே மாதிரி பேக்கில் எப்படி கொடுத்தோமோ அதே டிசைன் இங்கேயும் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து ஏரோ மாடல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கில் எப்படி கொடுத்தோமோ அதே மாடல் தான். ஜரியில் 2 லைன் அண்ட் தென் எல்லோ கலர் சில்க் த்ரெட் 2 லைன், அடுத்து சுகர் பீடு ஒரு லைன், பெரிய சைஸ் பீடு ஒரு லைன், திரும்பவும் சுகர் பீடு ஒரு லைன். ஃபைனலாக வந்து நான் ஒரு ஜரியில் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம எப்போவுமே சுகர் பீட் கொடுத்த உடனே ஜரிலையோ ஆர் சில்க் த்ரெட்லேயோ ஒரு லைன் கொடுத்தோம்னா பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம பேக்கில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே தான் இந்த ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் கொடுத்துருக்கேன். சென்டரில் கொஞ்சம் திலகம் ஷேப் ஸ்டோனு அண்ட் சுகர் பீட், ஸ்டோன் செயின், திரும்பவும் சுகர் பீட் அண்ட் அதே மாதிரி நம்ம அரும்பரும்பாக டிசைன் கொடுத்துருக்கோம். புட்டாவும் நம்ம பேக் நெக்கில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த ப்ளவுஸோட அனதர் ஸ்லீவ். இந்த டிசைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஒன்லி நம்ம பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸும் இல்லை, ஒன்லி செயின் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரி ஒர்க் பிகினர்ஸ் எல்லாருமே இந்த டிசைனை ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.